விதுராழ்வார் கேட்டார், வந்திருப்பதனுடைய காரணம் என்ன என்று கேட்டார். அப்படி வந்திருப்பதனுடைய காரணம் என்ன என்று கேட்ட பொழுது 12 ஆண்டுகால வனவாசம், ஓராண்டு கால அஞ்ஞாதவாசம் கழித்து வந்தால் நாடு தருவதாக சொன்னார். அதனால நாடு அவரா கூப்பிட்டு கொடுப்பார்னு பார்த்தேன். துரியோதனன் கூப்பிட்டு கொடுக்காததனாலே பாண்டவர்களுக்காக நான் தூது வந்திருக்கின்றேன் என்பதை சொன்னார். இதை கேட்ட அடுத்த வினாடி பார்த்தார். சரி, அப்படியா? அப்படியானால் கிருஷ்ணா, நீ கேட்டால் அவன் கொடுப்பானா? ஒரு கேள்வி வருது. கேட்டா கொடுப்பானா? கொடுக்கணும்னு மனம் இருக்கக்கூடியவன் கொடுப்பான், கொடுக்கணும்னு மனசு இல்லாதவன் கண்டிப்பா கொடுக்க மாட்டான். அவனுக்காக கொடுக்கணுன்ற எண்ணம் தோன்றணும், அப்ப தோன்றினால்தான் தருவான். சரி என்று பொழுது விடிந்தது. விதுராழ்வாருடைய மாளிகையில் அன்று இரவு தங்கி முடித்தார். காலையில் எழுந்தார், சிவபூஜை எல்லாம் முடிச்சார். அப்படி முடிச்ச உடனே துரியோதனன் ஏற்கனவே சபைக்கு வந்துட்டான். அங்கு இருக்கக்கூடிய 11 அக்ரோனி சேனை என்று சொல்லக்கூடிய அனைத்து சேனைகளும் அங்கு வந்துட்டாங்க. 56 தேசத்து ராஜாக்கள் வந்திருக்கிறார்கள். இப்படி எல்லோரும் வந்து விட்டதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்பதான் பகவானும் தன்னுடைய காலை கடனை எல்லாம் முடிச்சிட்டு என்ன சொல்ல போகிறானோ என்று எதிர்கொண்டு அவரும் புறப்பட்டு சபைக்கு வரார். யாராவது அந்த கிருஷ்ணன் வந்தா எழுந்து நின்று மரியாதை செலுத்தினீர்களே ஆனால் அவர்கள் ஊர் தீ வைத்து கொளுத்தப்படும்னா. காவல் மன்னவர் முகங்கள் தோறும் இரு கண் பரப்பி அமர் கருதுவோர். காவல் மன்னவர் முகங்கள் தோன்றும் இரு கண் பரப்பி அயர் கருதுவோர் ஏவலின் கண் வருணுதலாம் இடையன் இன்றி நம்மவை எய்தினான் ஓவலின்றி எதிர் சென்று கண்டி தொழுதி உறவுகோரில் இனி உங்களோர் நிலவலம் செய்ய அடர்பணி என்று சிறினான் முறைமை மாறினான். நீதி நெறி என்று சொல்லக்கூடியது இல்லாதது போல இவன் சொல்றான். காவல் மன்னர் முகங்கள் தோறும் இரு கண் பரப்பி அமர் கருதுவோர் ஏவலின் கண் வரு தூதனாம் இடையன் என்று இங்க சொல்றான். அந்த இடையன் வந்தா எழுந்து நின்று யாரும் மரியாதை செய்யக்கூடாது என்று சொல்றாங்க. சொன்ன உடனே யாராவது எழுந்து நின்று மரியாதை கொடுத்தா அவங்க ஊர் தீ வச்சிருவேன்னா. உடனே பார்த்தாங்க யாரும் எழுந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா பகவான் அப்படி உள்ள நுழையிறார். நுழைந்த உடனே பார்க்கிறார் இந்த பகவானுடைய கருணை முகங்கள். ஏன்னா பகவான் சாதாரணமானவர் இல்லை, 8 லட்சுமியின் நாயகன். பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமான ஒரு முகம், கருணையோடு இருக்கும். நீங்கள் சில கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த முகம் பார்த்து திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் அந்த இறைவனை இறைவியை பார்க்கணும்னு தோணும். நான் திருச்செந்தூர் போனேன்னா கிட்டத்தட்ட திரும்பி திரும்பி பார்த்துட்டே வருவேன் முருகப்பெருமான். அது என்னமோ அந்த தலத்தில் எனக்கு அந்த முருகப்பெருமான் ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும். திருப்பி திருப்பி பார்ப்பதோடு மட்டும் இல்லை, எங்கே போனாலும் முருகநாமத்தை தான் முதல்ல சொல்லுவேன். அம்பாள் கோயிலுக்கே போனாலும் முதல்ல முருகநாமத்தை சொல்லி தான் அம்பாலையே சொல்வேன். அப்போ ஒவ்வொரு கடவுள் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கிற மாதிரி இந்த முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கு, கருணையோடு இருக்கு. எல்லாரும் பார்க்கிறாங்க, யாரும் எழுந்திருக்கூடாது. ஏன்னா எழுந்தா நம்ம ஊர் தீ வச்சு கொளுத்துறவேன்னு சொல்றானேன்னு யாரும் எழுந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா முதல்ல எழுந்திருக்க கூடியவர் பீஷ்மாச்சாரியார். தொன்னு கங்கை மகனும் துரோணனோடு சூதனும். தொன்னு கங்கை துண்ணு கங்கை விதரணா மன்னர் மன்னரை ஒழித்த மன்னவரோ வந்து சேவடி வணங்கினார். கண்ணனும் தலை கவிழ்த்தி அருந்தனம் அழல் உலம் சகுனி கருகினான். முன்னம் நிகரந்தவர்கள் இட்டமிசை மொய்துழாய் முகிலும் எய்தினான்.
கங்கை மைந்தர் எழுந்து நின்று கிருஷ்ணா வணக்கம், முகுந்தா வணக்கம், பச்சை வண்ணா வணக்கம். முதல்ல அவர் எழுந்தார். துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், கிருதவர்மா எல்லாரும் எழுந்து 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 நின்று கிருஷ்ணா வணக்கம், முகுந்தா வணக்கம், பச்சை வண்ணா வணக்கம், கார்வண்ணா வணக்கம், கமல கண்ணா வணக்கம், ஜனார்த்தனா வணக்கம், ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நாமம் சொல்லி பகவானுக்கு வணக்கம் சொல்றாங்க. பகவானும் எல்லாருக்கும் அந்த 2 கையை எடுத்தவர் கீழே விடவே இல்லை. ஏன்னா எல்லாரும் வணக்கம் சொன்னா திருப்பி சொல்லணும். அதனால அவர் கையை இப்படியே வச்சுட்டு வணக்கம் 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 வணக்கம்னு சொல்லிட்டே வருகிறார். எல்லாரும் வணக்கம் சொல்றாங்க. ஆனா அந்த 4 டிக்கெட் மட்டும் வணக்கம் சொல்லல. துரியோதனே, துச்சாதனே, கர்ணன், சகுனி, இந்த 4 பேரும். அதுல கர்ணன் சொல்றான், கிருஷ்ணா என்னால எழுந்து நின்று வேணா வணக்கம் சொல்ல முடியாது இருக்கா, ஆனா என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம், இந்த தலையை கவிழ்ந்து உனக்கு நான் வணக்கம் சொல்றேன்னு தலையை கீழே குனிஞ்சிட்டார். சகுனி பக்கத்துல நம்மளை மாதிரி பூமி பாரம் தீர்க்க வந்தவனாச்சே. சகுனி மாமா என்ன நினைக்கிறார், அப்படி உள்ள அதாவது அவருடைய எண்ண ஓட்டத்தை பகவான் நினைச்சு பார்க்கிறார். கிருஷ்ணா, முகுந்தா, பச்சை வண்ணா, கர்வண்ணா, இந்த துரியோதனனை இதுவரைக்கும் நாடு கொடுக்க விடாம தடுத்திருக்கிறேன். ஆனா இப்போ நீ வந்திருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன பயம்? என்ன கொடுக்க கூடாதவனையும் நீ கொடுக்க வச்சுட்டா என்ன பண்றது? ஏன்னா 8 லட்சுமியின் நாயகன். அதனால பார்த்தார், நீ கொடுக்க கூடாதவனே நீ கொடுக்க வச்சுட்டீன்னா என்ன பண்றது? அதனால இவர் கருகி கொண்டு இருக்கிறாராம். சரி, எல்லாரும் முடிச்சார். இன்னொருத்தன் நல்லதை பேச மாட்டான், நல்லதை கேட்க மாட்டான், நல்லதை செய்ய மாட்டான். அதனால அவனை பற்றி நினைக்கவே இல்லை பகவான். இந்த துரியோதனனாக இருக்கக்கூடியவன் பார்க்கலான்னு பார்த்தா அவன் இந்த பக்கம் திரும்பிட்டு இருந்தான். அங்க ஒரு கிருஷ்ணர் தெரிஞ்சார். இந்த பக்கம் திரும்பினா அங்க ஒரு கிருஷ்ணர் தெரிகிறார். நேரா பார்த்தா அங்க ஒரு கிருஷ்ணர் தெரிகிறார். எங்கேயுமே பார்க்க வேணாம், ஆகாயத்தை பார்த்தா அங்கேயும் ஒரு கிருஷ்ணர் தெரிகிறார். சரி, அங்கேயும் பார்க்க வேணாம், பூமியாவது பார்க்கலன்னா பூமியிலையும் ஒரு கிருஷ்ணர் தெரிகிறார். இப்படி எல்லா பக்கமும் கிருஷ்ணர் தெரிந்ததுனால அப்பதான் பார்க்கிறார், எங்க பார்த்தாலும் இந்த கிருஷ்ணனாவே தெரிகிறானே. அப்பதான் பார்க்கிறார், அப்பா துரியோதனா, என் முகம் என்ன அவ்வளவு அசிங்கமாகவா இருக்கு? என் மூஞ்ச பார்க்கவே கூடாதுன்னு எந்தெந்த பக்கமோ திரும்புறியே, நான் பார்க்க என்ன அவ்வளவு அசிங்கமாவா இருக்கேன்? அதுக்கு துரியோதனன் சொல்றான், கிருஷ்ணா, நேற்றைக்கு வந்த நீ நேரா என் வீட்டுக்குள்ள சாப்பிட்றதுக்கு வந்திருக்கணும். ஆனா நீ நேரா என் சித்தப்பா வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு போயிருக்கியே, அதனால உன் மேல கோபமா இருக்கிறேன் அப்படின்னார். உடனே பார்த்தார், அப்பா உனக்கும் எனக்கும் பேதம் இல்லை. அப்பதான் சொல்றார், எண்ணில் நின்னில் ஒரு பேதம் இல்லை, இது எண்ணில் நின்னில் அது எண்ணினோம். எண்ணில் நின்னில் ஒரு பேதம் இல்லை, இது எண்ணில் நின்னில் அது எண்ணினோ. மின்னில் மிகு இலகு வீழ நெடும்படை விதுரன் வந்தெதிர் விளம்பினான். உள்ளில் இன்னுள்ளது இன்று ஒன்று பஞ்சவர் உரைக்க வந்த ஒரு தூதன் யான். நின்னில் இன்னடிசில் உண்டு நின்னுடன் வெறுக்க எண்ணுவது நீதியோ. எண்ணில் நின்னில் ஒரு பேதம் இல்லை, இது எண்ணில் நின்னில் அது எண்ணினும். ரொம்ப அற்புதமான வரி. உனக்கும் எனக்கும் பேதம் கிடையாது. ஏன்னா நீ பிறக்கின்ற பொழுதே பார்த்தீங்கன்னா அம்மா வயிற்றுல சில மாதம் இருந்து அதுக்கப்புறமா பானைக்கு போய் பிறந்த. நான் பிறக்கின்ற பொழுது சிறையில் இருந்து பிறந்த உடனே இன்னொரு தாயிடத்துல போய் வளர்ந்தேன். எனக்கும் பிறப்பு 2 இடம், அதே மாதிரி உனக்கும் பிறப்பு 2 இடம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 இடம். அதனால எண்ணில் நின்னில் ஒரு பேதம் இல்லை. எனக்கு நகரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நதி ஓடுது, யமுனா நதி. அதே மாதிரி உன்னுடைய நாட்டுக்கு பக்கத்துல கங்கை நதி. எனக்கும் ஒரு தங்கை இருக்கின்றாள் சுபத்திரை, உனக்கும் ஒரு தங்கை இருக்கின்றாள் துச்சலை. அதற்கு பிறகு எனக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணன் பகை. நானும் அண்ணனுக்கு நாடு கொடுக்கல, நீயும் அண்ணனுக்கு நாடு கொடுக்க மாட்டேன்ற. அதே மாதிரி எனக்கு பாம்பு படுக்க, உனக்கு பாம்பு கொடி. எண்ணில் நின்னில் ஒரு பேதம் இல்லை. அதனால உனக்கும் எனக்கும் ஒரு பெருசா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது.
நீயும் பூமி பாரம் தீர்க்க வந்த கலி ராஜா, நானும் வைகுந்த பெருமாளாக வந்திருக்கின்றேன். அதனால எண்ணில் நின்னில் ஒரு பேதம் இல்லை, இது எண்ணில் நின்னில் அது எண்ணினும்னார். சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தார், சாப்பாட்டுக்கு சாப்பிடக்கூடாது. அப்பதான் அவர் சொல்றார், நின்னில் இன்னடி சில் உண்டு நின்னுடன் வெறுக்க எண்ணுவது நீதியோ. ஒருவர் வால்மனையில ஒருவர் சாப்பிட்டுட்டா அவருக்கு எதிர்த்து பேசக்கூடாதுன்னு ஒரு நீதி இருக்கு. அப்பதான் பகவான் சொல்றார், என்ன சொல்றார், 4 பேருக்கு நரகம் வரும். யார் யாருக்குன்னு கேட்கிறான். அப்பதான் சொல்றார், அரவம் மல்கிய பதாகையாய் மதி அமைச்சராய் அரசு அழிப்பினும் குறவர் நல்லுரை மறுக்கினும் பிறப்புரிந்த நன்றி கொள்ளினோ ஒருவர் வால்மனையில் உண்டு பின்னும் அவர் உடன் அலர்ந்து போற உண்ணினோ ரவி உள்ளளவும் அதி உள்ளளவும் இவர்களே நரகில் எய்துவர். அவர் சொல்லும் பொழுது சொல்றார், அரவம் நல்கிய பதாகை மதி அமைச்சராய், நிதி அமைச்சராய் இருந்து எவன் ஒருவன் நாடு கெடுக்கின்றானோ அவனுக்கு நரகம் வரும். முதல்ல தர்மராஜா பட்டாபிஷேகம் பண்ணி தர்மராஜா நாட்டில் இவன் தான் நிதி அமைச்சராய் இருந்தான். இவன் என்ன பண்ணுவானா, திருட்டு கணக்கு எழுதுவானா. அது மட்டும் இல்லை, அந்த தர்மராஜா ஆட்சியில் இருக்கிற பொழுது அவங்க அப்பம்மாவுக்கு திதி கொடுக்கறதுக்கு காசிக்கு போன உடனே அந்த வீட்டில் குடியிருக்கிற வீட்டுக்கு இவன் கொல்லி வச்சான். அரக்கு மாளிகை கட்டி அந்த வீட்டிலேயே இவங்க 5 பேரையும் சமாதியாக்க வேண்டும் என்று நினைச்சான். எவன் ஒருவன் நிதி அமைச்சராக இருந்து அந்த நாட்டையும் நாட்டை ராஜாவையும் அழித்து விட்டு, அதாவது நாட்டு ராஜாவை அழித்து விட்டு இவன் ராஜாவாக ஆகணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு நரகம் வரும்னார். இதுல இப்போ முதல் நரகம் யாருக்குடான்னா துரியோதனுக்கு. முதல்ல பண்ணது அவன் தான் பண்ணான். 2வது சொல்றார், அரசு அழிப்பினும் குறவர் நல்லுரை மறுக்கினும். 4 பேர் குறவர் நம்ம எல்லாருக்கும் இருக்காங்க. 4 குறவர் அப்படின்னா என்ன அர்த்தம், மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 பேர் நமக்கு எப்பயும் 4 பேர் வேணும். பிறந்தா 4 பேர், இறந்தாலும் 4 பேர். நம்மளை தூக்குறதுக்கு ஒரு 4 பேர் வேணும். சம்பாரிச்சு வைக்கணுமா எல்லா மனிதர்களுமே. பிறந்தா 4 பேரை சம்பாதிக்கணும். ஒன்று நல்ல அம்மாவை சம்பாதிக்கணும், நல்ல தந்தையை சம்பாதிக்கணும், நல்ல குருவை சம்பாதிக்கணும், ஒரு தெய்வத்தினுடைய பாதத்தை பற்றி கொள்ளணும். எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு தெய்வம் உண்டு என்று இருக்கணும். தெய்வம் இல்லை என்று எக்காரணத்தை கொண்டும் சொல்லவே கூடாதா. ஏன்னா அதுக்கு விமோச்சனமே கிடையாது, பாவை விமோச்சனமே கிடையாது. அதனால இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், குறவர் அம்மா பேச்சை இவன் கேட்டதே இல்லை, அப்பனை மதித்ததே இல்லை. என்ன, பரசுராமர் தாயில் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. 6வது அவதாரம் பரசுராம அவதாரம். தினமும் கங்கையை கொண்டு வந்து பாத பூஜை பண்ணிட்டு சாஷ்டாங்கமா விடுவார். அந்த சாஷ்டாங்கமா விழுந்த பொழுது ரேணுகா பரமேஸ்வரியினுடைய பாதத்தில் அந்த பரசுராமர் வைத்து கொண்டிருக்கக்கூடிய விபூதி அந்த அம்மையாருடைய பாதத்தில் படியும். இன்னைக்கு எல்லாம் பிள்ளைங்கள்லாம் அம்மா காலில் விடுங்கடா அப்பங்காலில் விடுங்கடான்னா, ஐயோ விழுந்தாதான் அப்பா அம்மாவா. அதில் எந்த காலத்தில் இருக்கிறீங்க, இன்னமும் காலில் விழு அதில் விழு இதில் விழுன்னு அப்படின்றாங்க பிள்ளைங்க. ஆனால் குறவர் நல்லுரை மறிக்கணும். அம்மா பேச்சை கேட்டதில்லை, அப்பா பேச்சை கேட்டதில்லை, குரு பேச்சையும் கேட்டதில்லை, தெய்வத்தை இவன் மதித்ததே இல்லை. ஏன்னா தெய்வத்தை இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், எடையம் அடையன்னிட்டு இருக்கான். அப்போ எங்கே இருந்து இவனுக்கு நல் உரை. அதனால யாருக்கு நரகம் வரும்னா இவனுக்கு தான் நரகம் வரும்ன்றார். அடுத்து சொல்றார், நன்றி மறைக்கினும். எவர் வருது, நன்றி மறப்பது நன்றன்று அன்றல்லது, அன்றே மறப்பது நன்று. அன்றே மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவர் செய்த நன்றியை எப்பொழுதுமே என்னவா இருக்கணுமா, உயிர் உள்ளளவும் நினைச்சு வச்சுட்டு இருக்கணும். ஒருவர் யாராவது உதவி செய்தா, இப்ப இவருக்கு யார் உதவி செய்தா, பாண்டவர்கள் காட்டில் இருக்கிறாங்க. சித்ராங்கத வனத்தில் போய் திரௌபதி அம்மாவை வெறுப்பேற்றும் விதமாக அவன் ஒரு செயல் செய்கிறார்கள். அவரவர்கள் மனைவிமாரை கூட்டு போய் தங்க டீஸ்பூன் வச்சு குலோப்ஜாம் சாப்பிட்டானா. எங்க சித்ராங்கத வனத்தில் ஆப்போசிட்ல பாண்டவர்கள் இருக்கிறாங்க.
அப்படி ஆப்போசிட்ல பாண்டவர்கள் இருக்கிற பொழுது திரௌபதி அம்மாவை என்ன அட்சய பாத்திரத்தில் தயிர் சாதம் தான் அந்த அம்மா சாப்பிடணும், நல்ல புடவை உடுத்த முடியாது, காவி தான் உடுத்த முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், இவர்களை என்னன்னா இவங்களை எப்படியாவது கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகவே போய் அவங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டான். திரௌபதி அம்மா பார்த்தாங்க, பீமசேனர்கிட்ட காமிக்கிறாங்க, சுவாமி வெறும் தயிர் சாதம் சாப்பிட்றோம், அவங்க உட்காந்து தங்க கிண்ணத்தில் தங்க டீஸ்பூனில் குலோப் ஜாமுன் சாப்பிட்றாங்க. அம்மா, நீ பார்க்காத தங்க கிண்ணமா தங்க டீஸ்பூனா, நீ பார்க்காத குலோப் ஜாமா சொல்லு, நீ பார்க்காத படரசமா சொல்லு, எல்லாம் பார்த்து அனுபவித்தது தானே. அவர்கள் என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நீ வாழ் உள்ள அழைச்சிட்டு போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே பார்த்தா சித்ராங்கதன் வந்தவன் பார்த்தான், ஏண்டா என் இடத்துல நீ உட்காந்து ஓம் பொண்டாட்டியோட கூத்தடிப்பதற்கு என் இடமா கிடைச்சது. அவன் வந்தவனுக்கு இவன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டியான்னு தெரியாது. துரியோதனம் பொண்டாட்டிய துச்சாதனோடையும் துச்சாதனம் பொண்டாட்டிய துரியோதனோடையும் வச்சு முன்பக்கமா வச்சு கட்டிட்டான். இங்க இருந்து மெயின் ரோடு வரைக்கும் ஒரு உதை, அங்க இருந்து திருப்பி மெயின் ரோடுல இருந்து ஒரு உதைக்கிறான். இப்போ எதிர்த்தாப்புல இருக்கிறது தர்மராஜா, பீமராஜா, அர்ஜுன, நகுல, சகாதேவர்கள் இருக்கிறார்கள். அந்த சித்ராங்கத வனத்தில் இவர்கள் அழுகிறார்கள், அண்ணா தர்மண்ணா காப்பாத்துங்க அண்ணா, இல்லைன்னா எங்களை இப்பவே கொன்னுடுவான் போல இருக்கு இவன். எப்போ 12 ஆண்டு கால வனவாசம், ஓராண்டு கால அந்நியாத வாசம் கழித்து வந்தால் நாடு தருவேன்னு காடு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கஷ்டப்படுத்தணும்னு இவன் போனா கடைசியில் இவனே கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டான். இப்போ தர்மராஜா சொல்றார், அண்ணா தர்மண்ணா என்னை காப்பாத்துன்னு சொல்ற பொழுது பீமா அர்ஜுனா போய் அவனை காப்பாத்துங்கன்னார். நாங்கள் 2 பேரும் காப்பாற்ற மாட்டோம், நீங்க போறீங்களா இல்லை நான் போட்டுமான்னார். நீங்க போறீங்களா இல்லை நான் போவா? இல்லைண்ணா நாங்களே போறோம். அப்ப அந்த சித்ராங்கதன் என்று சொல்லக்கூடியவனிடத்துல அர்ஜுன பெருமானும் பீமசேனரும் தான் போய் சண்டை போட்டான். அந்த சித்ராங்கதன் கிட்ட சண்டை போடும் பொழுது சித்ராங்கதன் சொல்றான், பட்டப்பகல்ல நட்டு நடு சபையில ஒரு பெண்ணினுடைய சேலையை பிடிச்சு இவன் இழுக்க சொன்னா இழுத்தவன் இவன், அவனை போய் நீ காப்பாற்ற வந்திருக்கிறீர்களே பாண்டவர்களே, உங்க மனைவியை தானே அவன் இழுக்க சொன்னான், உங்கள் நாடு நகரத்தை தான் அவன் சூதாடி எல்லாவற்றையும் இழக்க செய்தான், அவனுக்கு போய் நீங்க காப்பாற்ற வந்திருக்கிறீங்களே. அப்பதான் சொன்னார், எங்கள் அண்ணா பேச்சை நாங்க தட்ட மாட்டோம், ஒருவன் எங்களுக்கு கெடுதலே செய்திருந்தால் கூட நாம் அவனுக்கு நல்லதையே செய்வோம். என்ன தேலோட குணம் கொட்டுவது. ஒரு முனிவர் குளிக்க போனார், அந்த குளத்தில் தேல் இருக்கு, தவறி தண்ணியில் விழுந்துருச்சு. அதை வெளியில் எடுத்து போடலான்னா அங்கே எங்கேயும் ஒரு இலையோ இல்லை ஒரு கொம்போ இல்லை. அப்படி எதுவும் இல்லாத பொழுது அவர் என்ன பண்ணார், சரி அது செத்துப்படும் போல இருக்கேன்னு நினச்சி அவர் கையில் எடுத்து இப்படி போட்டார், அது கொட்டுது. கையை இப்படி ஒதிர்னார், அது மீண்டும் தண்ணியில் விழுது. மீண்டும் அதை எடுத்து வெளியில் போடுறார், அது கொட்டுது. இதை தொலைவில் இருந்து ஒரு சீடன் உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். குருநாதா, அதுதான் கொட்டி கொண்டே இருக்கே, அதை எதுக்கு மீண்டும் மீண்டும் காப்பாத்துறீங்க? அதுக்கு அந்த குருநாதர் சொன்னார், தேலோட குணம் கொட்டுவது, முனிவரோட குணம் காப்பாற்றுவது. நான் முனிவன், நான் காப்பாற்றணும், ஆனா அது தேலோட குணம் கொட்டுவது, அதனால அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்பனா என்ன அர்த்தம்? இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், நன்றி மறக்கணும், அவன் என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டான், எங்க அண்ணா எங்களை காப்பாற்ற சொன்னார், அதனால உன்னிடத்தில் நாங்கள் சண்டை போடுறோம். அப்பதான் சித்ராங்கதன் சொன்னான், உங்களை போன்று ஒரு மனிதர்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைன்னா, பாண்டவர்களை போன்று ஒரு என்ன இருக்கிற தர்ம நீதி உள்ளவர்களை நான் பார்த்ததே இல்லைன்னா. சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி சித்ராங்கதன் இடத்துல இருந்து அவங்களை காப்பாற்றி அந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டு அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ நன்றி மறந்த, இல்லைன்னா அன்னைக்கே செத்துருப்பாங்க கௌரவர்கள். ஆனா அவர்களை காப்பாற்றியது பாண்டவர்கள். இல்லைன்னா 100 பேர் அன்னைக்கே சித்ராங்கத வனத்திலேயே செத்து போயிருப்பாங்க, காப்பாற்றி இருக்கவே முடியாது. சித்ராங்கதை ஏன்னா அவன் கந்தர்வன், அவன் கொன்னுட்டு இருப்பான். ஆனா அவங்கிட்ட இருந்து காப்பாற்றியவர்கள் பாண்டவர்கள், தர்மராஜா, பீமராஜா, அர்ஜுனர், இவர் தான் காப்பாத்தினாங்க. ஆனா அப்படி காப்பாற்றி இருந்தும் கூட என்ன நினைக்கல, நன்றி என்று சொல்லக்கூடியதை நினைக்காம நாடு கொடுக்க மறுக்கிறான். இப்போ அதுதான் பகவான் சொல்றார். அப்ப ஒருவர் செய்த நன்றியை உயிர் உள்ளளவும் நினைக்கணும். ஆனா நீ நன்றி மறந்து பேசுற பத்திய, அதனால
அவர்களுக்கு நரகம் வரும்னார். முதல்ல நிதி அமைச்சராய் இருந்து எவன் நாட்டை கெடுக்கிறானோ அவனுக்கு நரகம் வரும். இரண்டாவது, பெரியவங்க பேச்சை எவன் மதிக்கலையோ அவனுக்கு நரகம் வரும். மூணாவது, எவன் நன்றி மறக்கிறானோ அவனுக்கு நரகம் வரும். நாலாவதா ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றாரா? ஒருவர் வாழ்மனையில் உண்டு பின்னும் அவருடன் அலர்ந்து போற உண்ணினும். ஒருவர் வீட்டில் போய் நாம் சாப்பாடு சாப்பிட்டோம்னா நன்றி மறக்கூடாது. எப்போ? சாகர வரைக்கும். உயிர் உள்ளளவும் என்ன மறக்கூடாதா? அவங்க போட்ட உப்பிட்ட வரை உயிர் உள்ளளவும் நினைக்கணும். ஆனா இவன் என்ன நினைக்கிறான்? உப்பிட்ட வரை உயிர் உள்ளளவும் நினைக்கணும்னாலும் இவன் நினைக்க மாட்டேன்றான். என்னது? இந்த ராஜசூய வேள்வி செய்கிற பொழுது 6 மாசம் போய் அவங்க சாப்பிட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம். அதற்கு முன்னதாக ராஜசூய வேள்வியின் பொழுது சாப்பிட்டாங்க. கிரகப்பிரவேசத்துக்கு போய் ஒரு 6 மாசம் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. ஆனா இவன் ஒரு மண்டபத்தை கட்டிட்டு அந்த மண்டபத்தினுடைய அழகை பார்ப்பதற்கு போனவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட துரியோதனம் போடலை. ஏன்னா அடுப்பே பத்த வைக்காதன்னு சொல்லிட்டான். என்னைக்கு? சூதாடுற அன்னைக்கு. ஒருவேளை சாப்பாடு கூட போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் அடுப்பு பத்த வச்சேன்னா உன் வீட்டை பத்த வச்சிருவேன்னா. அப்போ யார் செய்தது? ஒருவர் வாழ்மனையில் இவன் சாப்பிட்டான், ஆனால் அவங்களுக்கு சாப்பிடவே கொடுக்கல. அதனால் இப்போ எதிர்த்து யாரை பேசுகிறான்? தருமனை எதிர்த்து பேசுகிறான். அப்போ யாருக்கு நரகம் வரும்? இந்த துரியோதனனுக்கு நரகம் வரும். பகவான் இதை சொல்லி முடிச்சார். நீ தூதாக வந்த காரணத்தை சொல், மற்ற கதையெல்லாம் பேசாதே அப்படின்னா. அப்பதான் சொல்றார், சூதினால் அரசு இழந்து நின் துணைவர் சொன்ன சொல் வழுவாமல் போர் செய்து ஏதிலார். அவர் சொல்லிட்டார், சூது என்று சொல்லக்கூடியதை ஆடி நாட்டை இழந்து, நகரத்தை இழந்து, பொன்னை இழந்து, பொருளை இழந்து, தன்னை இழந்து, தம்பியை இழந்து, மனைவியை இழந்து, அனைத்தும் இழந்த பிறகு அடிமையிலிருந்து விலகி அவர்கள் 12 ஆண்டு கால வனவாசம், ஓராண்டு கால அஞ்ஞாதவாசம் கடித்து வந்தால் நாடு தருவதாக சொன்னாய். அவர்களும் கடித்து வந்து விட்டார்கள். அவர்களுக்கு இப்ப நீ கூப்பிட்டு நாடு கொடுன்னா கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறாய். அப்போ நாடு தர விருப்பமா இல்ல விருப்பம் இல்லையா? உடனே சொன்னான், கிருஷ்ணா, காட்டில் அலைஞ்சி திரிஞ்சவங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தா கூட கும்பிடு போட்டு வாங்கிப்பாங்க. ஆனால் நான் கொடுக்குற மாதிரி இல்லை. அப்போ கொடுக்குற மாதிரி இல்லைன்னா என்ன கொடுக்குற மாதிரி இல்லை? ஒரு கேள்வி வந்தது. சரி, நாடு பாதி நாடு கொடுக்க வேணாம், 5 ஊரு கொடு. ஒரு வீடு கொடுத்தாலே கும்பிடு போட்டு வாங்கி கொள்ளுவார்கள் என்று சொல்லுகிறேன். நீ என்ன என்றால் 5 ஊர் கொடு என்று சொல்லுகிறாய். 5 ஊர் இல்லை. அப்பதான் அவன் சொல்றான், நீ வெறிக்கிலேன் இருந்த மன்னவர் திகைக்கிலேனே. நீ வெறுக்கிலன் இருந்த மன்னவர் திகைக்கிலன், பல நினைக்கிலன் போய்ந்த கைக்கிலன், உரைத்த உண்மை மொழி பொய்த்ததன், அமரர் புகழிலன் வேய்மலர்த்தடையன், ஐவர் என்னுடன் மிகைத்து வெஞ்சமர் விளைக்கிலன், இருக்குமிடம் எனினும் இப்புவியும் யான் அவர்களுக்கு அரசு இனி கொடேன். நீ வெறுக்கிலன் இருந்த மன்னவர் திகைக்கிலேன், பலர் நினைக்கிலேன் பொய்கை நகைக்கிலேன், உரைத்த உண்மை மொழி பொய்த்ததென்று அமரர் புகழிலேனே. அவன் சொல்லிட்டான், நீ வெறுத்தாய் எனக்கு என்ன, மன்னவர்கள் திகைத்தாய் எனக்கு என்ன, யார் என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இப்பூமியில் இருக்கும் இடமும் பாண்டவர்களுக்கு நான் அரசு கொடேன். அளவுன்னு கூட அவன் சொல்லல, இருக்கும் இடமளவு. அவன் பாருங்க, ஈக்கு 6 கால், 2 காலில் தான் நிற்கும், மீதி 4 காலை தூக்கிட்டு இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த 2 கால் அளவு கூட இந்த பூமியில நான் பாண்டவர்களுக்கு நாடு கொடேன். இருக்கும் இடமளவு, அளவு கூட இல்லை. சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தாரப்ப, ஏற்கனவே தந்தை காதல் கொண்ட தன்மை கண்டு இளைய தாய் பயந்த 2 தம்பியருக்காக இந்த வாழ்வும் அரசும் கொடுத்தவன் நின் குலத்தில் ஒருவன். யார் அவர்? பீஷ்மாச்சாரியார். தன்னுடைய அப்பா காதலிச்சார். யார? சத்தியவதியே. அந்த அம்மையார் 2 குழந்தை பெத்தா. தன் இளைய தாயினுடைய வயிற்றில் பிறக்க இருக்கக்கூடிய தன் தம்பிகளுக்காக நாடு வேண்டாம் என்று சொன்ன பீஷ்மாச்சாரியார்.
நாடு வேண்டான்னு சொன்னவர் பீஷ்மாச்சாரியார். அப்பேற்பட்ட பீஷ்மாச்சாரியாரை வைத்துக்கொண்டு நீ நாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம்? பகவான் கேட்டார். அதுக்கு அவன் சொல்றான், அதெல்லாம் இல்லை கிருஷ்ணா, யார் என்ன சொன்னாலும் சரி, ஆண்டு அனுபவித்ததை நான் தர மறுத்து விடேன். யாரு? ஆண்டு அனுபவிச்சுட்டேன், இதுக்கு மேல அதை தர எனக்கு விருப்பம் இல்லை, இதை தருவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தர முடியாதுன்னா. உடனே பார்த்தார், ஒரு குலத்தில் இரு மன்னவர் உடன் பிறந்தவர் உரிமை எய்தினால் இரு குலத்தவரும் ஒக்கு வாழ்வ. ஒரு குலத்தில் பிறந்தவங்க, சந்திரகுலம், பூருகுலம், அதுக்கப்புறம் குருகுலம், அப்படி வாழக்கூடிய உங்களுடைய குருகுலத்தில் வந்தவர்கள், பரதகுலத்தில் வந்தவர்கள், நீங்க அப்படி வாழ்ந்து வரக்கூடியவர்கள். மூத்தவனுக்கு தான் பட்டம், ஆனா அப்படி மூத்தவனாக இருந்த அவனுக்கு நீங்க சுடுகாடை பிரிச்சு கொடுத்தீங்க. அவன் இந்திர பிரசத்தை ஏற்படுத்தினான், சாம்ராட் பட்டம் பெற்றான், பொறாமை கொண்டு சூதினால் வஞ்சகத்தன்மையாக எல்லாவற்றையும் பெற்று விட்டீர்கள். ஆனா நீங்க விதித்தது என்ன? 12 ஆண்டு கால வனவாசம், ஓராண்டு கால அந்நியாத வாசம், 13 ஆண்டு காலம் கழித்து வந்தால் நாடு கொடுக்கிறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு கொடுக்க மறுக்கிற காரணத்தினால், அப்படியானால் போருக்கு நீ ஆயத்தமாகிறாயா? ஒரு கேள்வி கேட்டார் பகவான். ஆம் என்றான். இப்போ நாடு கொடுக்கிறேன்னு சொன்னேன், இப்போ கொடுக்க மறுக்கிறேன். நாளைக்கு யுத்தத்துக்கு நான் ரெடியாகி வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணா கிருஷ்ணா நான் சமாதானமா போறேன், யுத்தம் எல்லாம் வேண்டான்னு சொன்னாலும் சொல்லுவேன். அதனால சத்தியம் செய்ய என் கையில் அடிச்சு. இப்பதான் பார்த்தா இவ்வளவு நேரம் சகுனி சும்மா இருந்தான் மனசுக்குள்ள. இப்ப நினைக்கிறான் சகுனி, என்ன நினைக்கிறானா, கிருஷ்ணா கிருஷ்ணா இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தேன், இப்ப ஏன் கைய நீட்டுற? ஏன்னா இவர் கையில தனலட்சுமி, அவன் கையில தனரேகை, பகவான் கையில தனலட்சுமி, துரியோதனன் கையில தனரேகை. இந்த தனரேகை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் மனசுக்குள்ள. ஒரு 1,00,000 பேர்ல இல்லை 1 கோடி பேர்ல ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு தனரேகை இருக்கும். பிறந்ததுல இருந்து இறக்கின்ற வரைக்கும் அந்த தனரேகை இருக்கக்கூடியவர்கள் கோடீஸ்வரராகவே இருப்பார். சரி, அது எப்படி இருக்கும் அந்த தனரேகை? நமக்கெல்லாம் அந்த கையில பார்த்தீங்கன்னா 3 கோடு போகும். ஆனா தனரேகை என்று சொல்லக்கூடிய நம்ம கோடெல்லாம் இப்படிதான் போயின்னு இருக்கும். ஆனா தனரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய கோடு எப்படி இருக்கும்னா, இந்த ஆள்காட்டி விரலுக்கும் கட்ட விரலுக்கும் சென்டர் பிளேஸ்ல இப்படி இருக்கும், இந்த கிராஸ்ல. அப்படி இருந்தா அவர்கள் கோடீஸ்வரர்கள். நம்ம கையில இல்ல, பார்க்காதமா. நம்ம கையில இல்ல, நம்ம இருந்திருந்தா நாம ஏமா திரௌபதி அம்மா கோயிலாண்டு உட்கார்ந்து இருக்கிறோம். பின்ன எங்க இருந்திருப்போம்? இந்நேரம் எங்க எண்ணின்னு இருந்திருப்போம்ல. கண்டிப்பா இருந்தா அது இல்லைன்னு தானே இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அப்புறம் நம்ம எல்லாம் என்ன இல்லையா? அதனால கோடீஸ்வரரா இருந்திருப்பான். இன்னைக்கும் தனரேகை இருக்கான்னு கேட்டா இருக்கு. நான் தங்க கோயில் இருக்கு இல்லையா, அங்க ஊசூர்ல கண்ணாயிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடியார், அந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மா கோயில் இருக்கு. அந்த கோயிலுடைய தர்மகர்த்தாவாக இருந்தவர். அவர் கரண்ட் ஆஃபீஸில் வேலை செய்தார். அவர் பிறந்ததுலேருந்து கோடீஸ்வரராகவே இருந்தார். அவர் இறக்கும் போதும் கோடீஸ்வரர் தான் இறந்து போனார். அவர் கையில் பார்த்துருக்குறேன் தனரேகை. இந்த 2 விரலுக்கும் சென்டர் பிளேஸில் அந்த கோடு. அவர் பிறக்கும் போதுலேருந்து கேட்டேன், ஐயா நீங்கள் எப்படி? நான் அப்பயும் கோடீஸ்வரன், இப்பயும் கோடீஸ்வரன், எப்பயும் கோடீஸ்வரன்னார். அவருக்கு பணம் பஞ்சமே வந்தது இல்லையா. நான் சொன்னேன், அப்படியெல்லாம் இருக்க முடியுமான்னு. அது என்னமோ தெரியல, இறைவன் என்னை அப்படியே தான் வச்சுட்டு இருக்காருன்னார். சமீபத்தில் ஒரு 6 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக தான் அவர் இறந்து போனார். அந்த கைரேகையை கூட அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறாங்க. துரியோதனுடைய கைரேகையும் அந்த கைரேகையும் ஒன்றுன்னு வாங்க. அது அது போன்ற ஒரு கைரேகை உடையவன், தன ரேகை படைத்தவன். அதனால தான் அவன் பிறந்ததுலேருந்து இறக்கின்ற படுகளத்தின் வரைக்கும் அவன் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே 1 ரூபாய்க்கு கூட அவன் கஷ்டப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. சாகர வரைக்குமோ அவன் கோடீஸ்வரனா தான் இருந்து செத்தான். யார் அவன்? துரியோதனன். அதனால தனரேகை. இப்போ பகவானுடைய கையில தனலட்சுமி இருக்கா, இவன் கையில தனரேகை இருக்கு. இந்த கையில 2ம் ஒன்னா சேர்ந்ததுன்னா அவனுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் வந்துடும். அதனால என்ன பண்ணா, சகுனி கருகுறான். என்ன சொல்லி கருகுறான்? இவன் கையில அவன் கையை அடிக்க கூடாது, இவன் கையில அவன் கையை அடிக்க கூடாது, இவன் கையில அவன் கையை அடிக்க கூடாது, இவன் கையில அவன் கையை அடிக்க கூடாது. யாரு?
சகுனி கருவிகின்னு இருக்கான். பார்த்தார் பகவான், இப்படி கையை நீட்டினார். கொடுக்க கூடாதவனை கூட இவன் கொடுக்க வச்சிருவான் போல இருக்கே, நான் கொடுக்க கூடாதுன்னு இவனை தடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த கூடவே இருந்து குழி பறிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சகுனி. சகுனிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 101 பேராம். 101 பேர் சகுனிமார்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் செய்யுள் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா நாடக கீர்த்தனைகளில் இருப்பதாக சொல்கிறாங்க. தெலுங்கு கீர்த்தனைகளில் அது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம பாரதத்தில் இல்லை, தெலுங்கு பாரதத்தில் அது இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் செவிவழி கதை தான். அதில் சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா, இவன் விருந்துக்கு கூப்பிட்றதுக்காக சகுனிமார்கள் வந்திருந்தாங்க. கூப்பிட்டு போகும் பொழுது இங்கே ஒரு கால் வைப்பாங்களாம், டெல்லியில் ஒரு கால் வச்சு போயிடுவாங்களாம். காந்தார தேசம் எது, ஆப்கானிஸ்தானில் ஒரு பகுதி காந்தார தேசம். இன்னைக்கும் அங்கே நீலக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது விளையும். இன்னைக்கும் சூதாட்டத்தில் சிறந்தவர்கள் ஆப்கானிஸ்தார்கள். அது ஒரு பகுதியில் இருக்கான், காந்தார தேசத்தில் ஒரு பகுதியில். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்தில் இவங்க ஒரு 4 அடி வச்சாங்கன்னா அந்த எங்கேருந்து அஸ்தினாபுரியிலிருந்து 4 அடியில் போய் அவங்க ஊர் சேர்ந்துருவாங்க. துரியோதனன் நடக்கிறான் நடக்கிறான் நடக்கிறான், நடக்க முடியல. 2 திருப்பி வந்து கூட்டு போவாங்களாம். யார? இந்த 100 பேரையும், இந்த மாமன்கள். என்னடா நடக்கிறீங்க, வேகமா நடந்து வாங்கடான்னு. துரியோதனன் பார்த்தான், நடையே இப்படி இருக்குன்னா இவனுங்க வளர்ந்தானுங்கன்னா நம்ம சொத்தெல்லாம் இவனுங்க அபகரித்து விடுவார்களேன்னு. இறைவனுடைய கருணை, அதாவது சொற்பொழிவாளர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆடை என்று சொல்லக்கூடியது அந்த தானம். பகவான் பாரதத்தை பொறுத்த வரைக்கும் பகவான் ஆடை கொடுத்ததுனால எல்லாரும் ஆடை தானம் பண்ணுவாங்க. அந்த ஒரு நாள் அந்த ஆடையை அவங்க கட்டிட்டு ஒரு நாள் சொற்பொழிவு செய்தாங்கன்னா அந்த பகவானுடைய அனுகிரகம் அந்த குடும்பத்துக்கு போய் சேருமா. அந்த மானம் காப்பாற்றுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா. திரௌபதி அம்மாவுக்கு அவர் சேலை கொடுத்தார். அதே மாதிரி அந்த திரௌபதி அம்மாவுக்கு பகவான் எப்படி அஷ்டலட்சுமியின் நாயகன் சேலை கொடுத்தாரோ அதுபோல் இந்த பூசாரிகளுக்கு, பம்பைக்காரர்களுக்கு, மேலக்காரர்களுக்கு, நாடகக்காரர்களுக்கு, பாரத சொற்பொழிவாளர்களுக்கு இவர்களுக்கு ஆடை தானம் பண்ணுவாங்க. அந்த தானம் பண்ணும் பொழுது என்னைக்கோ எங்கேயோ கட்டிட்டு போகிறத விட அவங்க கோயிலில் அவங்க முன்னாடி ஒரு நாள் கட்டிட்டு வந்தால் நம்ம கொடுத்ததை ஒரு நாள் என்ன வாங்கிட்டு போய் எங்கேயோ போட்டுருவாங்களோன்னு இல்லாமல் ஒரு நாள் அவங்க முன்னாடி கட்டிட்டு வந்தால் அவங்க மனசு அந்த திருப்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. மன திருப்தி என்பது ஒன்று இருக்குமே, ஆனால் மட்டும்தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். போதும் என்று சொல்லக்கூடிய மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்லுவாங்க. அப்போ இதை என்ன நினைப்போம், இப்போது அவங்க மனசில் பரவாயில்ல எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம கொடுத்ததையும் உடுத்திக்கிறாங்க. அந்த ஒரு எண்ணம். ஆடை என்பது விலை உயர்ந்ததான் எல்லாம் கிடையாது. நம் மனம் இன்னொன்று மானம் காப்பாற்றப்படுகிறதா, அங்கே தான் அந்த விஷயமே இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. உயர்ந்ததா தாழ்ந்ததா அதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய மானம் காப்பாற்றப்படுகிறதா, அதை மட்டும்தான் நம்ம எல்லாம் பார்க்கணும். அதனால தான் கேட்டேன் வந்ததுமே, வேறு ஒன்றும் இல்லை. இறைவனுடைய கருணையினால தினமும் இங்கே அமுதம் என்று சொல்லக்கூடிய பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம ராமானுஜம் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இறைவனுடைய கருணையினாலே தந்தை காதொரு தன்மை கண்டு இளைய தாய் பயந்த 2 தம்பியருக்கு இந்த வாழ்வு அரசு கொடுத்தவன் இங்கு இருக்கின்ற பொழுது நாடு கொடுக்க மறுக்கக்கூடாது. அவர் சொன்னார், எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தார், கேட்கல. கடைசியா சத்தியம் பண்ணு, அப்படியானால் நீ மகாபாரத யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறாய. கையை நீட்டிட்டார் பகவான். அவன் கை தனரேகை, இவர் கை தனலட்சுமி. அது கூட நாங்கள்லாம் இல்லை, எங்கள் குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்வார். இன்றைக்கி அதையெல்லாம் நிறைய சொற்பொழிவாளர்கள் சொல்லி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. என்னென்னு கேட்டால், நாங்கள்லாம் பிரசங்கத்தில் சொல்லும் போதே சொல்லுவோம், கணவனுடைய முதுகு தேய்ச்சி விடுங்கன்னு சொல்லுவோம். கணவனுடைய முதுகில் நம்மளுடைய கையில் ஆயுள் ரேகை இருக்கான். கணவனுடைய முதுகில் மச்ச ரேகை இருக்கான். இந்த 2ம் தேய்படுகிற பொழுது கணவருக்கு ஆயுள் வளருமா, மனைவிக்கு சுமங்கலிய பாக்கியம் கிடைக்குமா. ஆனால் இன்னைக்கு யார் அதெல்லாம் தேய்ச்சி விடுறாங்க? நீயே போய் தேய்ச்சிக்கணும் குளிப்போ.
தேய்க்கிறதுக்குன்னே இப்பெல்லாம் ஒரு குச்சி கொடுத்துட்டாங்க. அது கை மாதிரியே இருக்குது, இல்லைன்னா ரவுண்டாகுது. அதை வச்சு மூளையில் நிற்க வச்சுக்குது பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு அவங்க உள்ள போனாங்கன்னாவே பின்னாடியே மனைவி போவாங்க. அது அப்போ மாமனார் மாமியாருக்கு கூட மருமகள்கள் ஒரு காலத்துல வந்து முதுகு தேய்ச்சி விட்ட காலம் உண்டு. முதுகு தேய்ச்சி விட்டது. நான்லாம் கல்யாணம் ஆன புதுசுல முதல்ல வந்து கொஞ்சம் பயம். எங்க மாமியார் சொல்லுவாங்க, பின்னாடி வரமாட்டியா அப்படின்பாங்க. சரிங்க வரேன் முதுகு தேய் அப்படிம்பாங்க. முதல்ல தேய்ச்சிட்டேன். அப்புறம் மாமா குளிக்கிறார், போய் முதுகு தேய். மாமாவுக்கா? ஏய், அவர் உனக்கு அப்பாடி அப்படின்னாங்க. அன்னையிலிருந்து சாகர வரைக்கும் தேய்ச்சி விட்டுரு. படுக்கையாக இருக்கின்ற பொழுது கூட எங்கள் மாமியார் கொஞ்ச காலம் படுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் உடம்பெல்லாம் புண்ணாயிட்டு இருந்தது. எல்லா மருமகள்களும் தொடுவதற்கு பயந்தாங்க. அந்த புண்ணை பார்த்து தொடுவதற்கே பயந்தாங்க. நான் என் மடியில் போட்டு தான், அவங்களுக்கு பெண் குழந்தை இல்லைன்றதுனால அந்த மடி கொடுக்கக்கூடியது என்னுடைய மடியில் போட்டு தான் அவங்கள வந்து குளிப்பாட்டினேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா பெண்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமான்றது தெரியாது, எல்லா பெண்களுக்கும். ஆனால் கணவருடைய முதுகை தேய்த்தோமே ஆனால் ஆயுள் வளரும் என்பது நிச்சயம். எல்லா பெண்களும் இதெல்லாம் கேட்கணும். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் யாரோ ஒருத்தர் கூட சொல்லி இருந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா, மனைவியினுடைய, அவர் வந்து ஜோதிடர்னு நினைக்கிறேன், தெரியல, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கையில் வந்து சுக்கிர ரேகை இருக்கு பெண்கள் கையில். கணவனுடைய காலில் வந்து சனியினுடைய ரேகை இருக்கிறது. எழுந்த உடனே கணவருடைய காலை அப்படி ஒரு 2 அமுக்குனீங்கன்னா என்ன தொந்தரவு இருக்காது, சனியினுடைய தொந்தரவு இருக்காது, துன்பத்தினுடைய தொந்தரவு இருக்காதுன்னு சொன்னார். உண்மை. அந்த காலத்துலலாம் எழுந்த உடனே முதல்ல என்ன பண்ணுவாங்க, திருமாங்கல்யத்தை எடுத்து இப்படி கண்ணில் ஒத்திக்கிட்டு நேராக தடவிக்கிட்டே போய் வீட்டுக்கார் காலை தொட்டு வணங்குவாங்க. நான்லாம் கூட சாகர வரைக்கும் வணங்கியிருக்கிறேன். என் கணவர் இறக்கின்ற வரைக்கும் முதல்ல அவர், நான் வெளியூரில் இருந்தால் இல்லை, மற்ற நேரத்தில் தூங்கி எழுந்த உடனே அந்த ஃபோன் என்று ஒன்று வந்ததுலேருந்துமே முதல்ல எழுந்த உடனே வணக்கம் சுவாமிம்பே, வணக்கம் அப்படின்னு அவரும் சொல்லிவிட்டு சிவாய நம்ம சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் எங்கள் வேலையே ஆரம்பிப்போம். இருந்தாருன்னா நான் கண்டிப்பாக எழுந்த உடனே அந்த பாதத்தை வணங்கிட்டு தான் அதுக்கப்புறமா அந்த மற்ற வேலைகளே செய்வோம். இணைய வரைக்கும் அப்படியெல்லாம் தொடர்ந்துட்டது உண்டு. அதே மாதிரி தான் பெண்களுக்கு கணவனே கண் கண்ட தெய்வம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள்லாம் சொர்க்கம் என்பதை இங்கேயே கணவனை எவர் ஒருவர் வணங்கிறீங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்திலிருந்து வழி என்று சொல்லக்கூடியது திறந்து விடும். நீங்கள்லாம் தனியாக போய் எல்லாம் சொர்க்கத்தை தேனோன்னு அவசியமே கிடையாது. உடனே கேட்டுறாதீங்க, கல்லானாலும் கணவர், ஃபுல்லானாலும் புருஷர், எந்த கணவருமா இன்னைக்கெல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் எப்படியுமா செய்கிறது அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது. முடிந்த வரைக்கும் உங்கள் அன்பால் திருத்த பாருங்க, அவர்கள் திருந்து விடுவார்கள். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ரேகை என்கின்ற ஒன்றுக்கு வந்தது தான் இந்த கதை. அதே மாதிரி கணவருடைய பாதத்தில் சனி என்கின்றவர் ஆட்சி பண்ணுவாராம். மனைவிமார்களுடைய கையில் வந்து சுக்கிரன் என்கின்றவர் ஆட்சி பண்ணுவாராம். அதனால தான் அவர்களுக்கு மகாலட்சுமின்னு பேர். என்ன பேர்? மகாலட்சுமி. நீங்களும் இப்போ சொல்லுவீங்களே, என்னது சுக்கிர தசை கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுது அப்படின்வீங்களே, தெரியுமா? அதனால இந்த கையை வச்சு அங்கே ஒரு அழுத்துனீங்கன்னா அந்த சனியினுடைய தொல்லை என்று சொல்லக்கூடியது அழுத்தப்பட்டு வாழ்க்கையில் துன்பம் என்பது பறந்து போகுமா, சுக்கிர திசை வருமா. அதுக்காக தான் அதை கால் பாதத்தை அமுக்க சொல்லுவதனுடைய காரணம். இப்போ இங்கே பகவானுடைய கை தன லட்சுமியினுடைய கை, துரியோதனுடைய கை தன ரேகை படைத்த கை. இப்ப இவர் மட்டும் இவர் கையில வச்சு அடிச்சு சத்தியம் பண்ணிட்டார்னா கண்டிப்பாக அவனுக்கு ஒரு செகண்ட்ல குணம் மாறி போயிடும். யாருக்கு? துரியோதனுக்கு. சகுனி கருகி கொண்டிருக்கிறான். ஏன்? இவன் கையில அவன் கை படக்கூடாது. பட்டா அவனுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் வந்துடும். இப்போ கொடுக்கணும்னு என்ன வர, இவன் கருகிட்டு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பகவான் பார்த்தார். உன் எண்ணத்தை நான் ஏன் கெடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தான். அவன் என்ன பண்றான்? ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோத்துங்க வணங்காமுடி சேகர துரியோதன மகாராஜா. போயும் கோச்சுக்காதீங்க ஐயா, எடையன் மடையன் திருட்டு கிருஷ்ணன் இவன் கையில என் கை படுவதான்னு சொல்லி பளிங்கு தரையில் அடிச்சு சத்தியம் பண்ணான். பகவான் கையில அவன் கையை படுவதற்கு யார் பாக்கியம் செய்யல? துரியோதனன் பாக்கியம் செய்யல.
இல்லைன்னா தொட்டு இருந்தால் அன்னைக்கே கதை முடிஞ்சிருக்கும். அப்புறம் நாமெல்லாம் அந்த படுகலத்தெல்லாம் பார்த்தே இருக்க முடியாது. இன்னொரு விஷயம் அதில் அடங்கி இருக்கு, சூட்சமம். பகவான் ஏன் கையை நீட்டினார்? ஒரு கேள்வி வரும். நாளையே நம்மள மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நிறைய கிறுக்கு மூளை பிடிச்சவங்க, புத்தியே சரியான புத்தி கிடையாது, மனிதர்களுடைய புத்தி. இந்த பகவான் மகாபாரத யுத்தத்துக்கு வந்தாரே, அவன் கை தனரேகை, இவர் கை தனலட்சுமி, இவர் தான் யுத்தத்தையே நடத்தக்கூடாது, 1 கோடி பேர் சாவரான்னா காப்பாத்துற கடவுள்னு பேரை வச்சுக்கிட்டு 1 கோடி பேரை சாவடிக்கலாமா? துரியோதனன் தானே கொடுக்க மாட்டேன்னு சொன்னான், துரியோதனனை மட்டும் கொண்டு இருக்கலாமே, 1 கோடி பேரை சாவடிக்கிறாரு. இது எந்த விதத்துல நியாயம்? இந்த பகவான் ஒருவேளை கையை நீட்டி சத்தியம் செய்யடான்னு சொல்லியிருந்தா, இந்த 2 கையும் ஒன்னா பட்டிருந்தா அவனுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் வந்திருக்குமா இல்லையா? எல்லாரும் கேட்போம்ல. அதனால தான் பார்த்தார், பகவான் கையை நீட்டிட்டார். இன்னொரு விஷயமும் இருக்கு. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், இறுதியில் தர்மம் வெல்லணும். தர்மம் வெல்ல வேண்டும் என்பதற்காக 8 லட்சுமியின் நாயகன் கையேந்தி கேட்கிறார். 8 லட்சுமிக்கு வீட்டுக்கார் கையேந்தி நிற்கிறார். டே அப்பா, 5 ஊரு கொடு, 5 வீடு கொடு, இருக்கும் இடமும் இப்புவியில் நாடு கொடேன் அவன் சொல்லிட்டான். சொன்னதனால் என்ன பண்ணார்? தன் கையை நீட்டி கேட்கிறார். அப்படியானால் மகாபாரத யுத்தத்திற்கு தான் ஆயத்தமாவாயா? சத்தியம் செய். ஏன்னா சத்தியத்தை நீ பொய் சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா நீ நாடு கொடுக்குறேன்னு சொன்ன, இப்ப கொடுக்க மாட்டேன்ற. நாளைக்கு யுத்தத்துக்கு தயாராயிட்டு நான் வருகிற பொழுது நான் யுத்தம் பண்ண மாட்டேன், சமாதானமா போகிறேன்னு சொன்னாலும் சொல்லுவேன் இல்லையா? அதனால எனக்கு சத்தியம் பண்ணார். அவன் பளிங்கு தரையில் அடிச்சு சத்தியம் பண்ணான். சத்தியம் செய்துட்டு பகவான் பார்த்தார். அப்படியானால் மகாபாரத யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறாய்? ஆமாம், ஆயத்தமாகிறேன். இங்கிருந்து புறப்பட்டு போயாச்சு. யாரு? பகவான் வந்த விதுரர் வீட்டுக்கு போயிட்டார். இப்போ விதுராழ்வார் விருந்தாளியே போயிட்டார். இவர் விருந்துக்கு ஆளிக்கு விருந்து கொடுக்கிறவர். இவர் இங்க இருக்க கூடாதுல்ல. இவர் என்ன பண்ணார்? எழுந்து போனார். சித்தப்பா நில்லப்பா, நீ செத்த அப்பன், என்னிடத்துல இருந்து நாட்டை வாங்கி கொடுப்பதற்கு ஒருத்தன் வந்திருக்கிறான். அவனுக்கு கூப்பிட்டு வச்சு நீ விருந்து கொடுக்கறியே, நீ சித்தப்பனா செத்தப்பனா? இருக்கிறது ஏன் நாடு, சாப்பிட்றது ஏன் சாப்பாடு, கட்டுறது ஏன் வேட்டி, பாசம் பாண்டவர்கள் பக்கமா? இவ்வளவு பேசியும் விதுராழ்வாருக்கு கோபம் வரல. இவ்வளவு பேசியும் விதுராழ்வாருக்கு கோபம் வரல. இவன் எப்பயும் இப்படிதான் பேசுவான்னு அவருக்கு தெரியும். கடைசியில பார்த்தா, நீ நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தீனா பரவாயில்ல, நீ தாசியினுடைய வயிற்றில் பிறந்தவன், அவள் பெத்த தாயை போல தானே உனக்கும் குணம் இருக்கும்னா. இப்போ பார்த்தார் விதுராழ்வார், துரியோதனா இன்னொரு முறை அந்த வார்த்தையை சொல்வாயாக. இனி எவனாவது அந்த மாதிரி ஒரு வார்த்தை எவனாவது சொல்லி இருந்தால் இந்நேரம் சொன்ன எது நாக்கை இழுத்து வச்சு அறுத்திருப்பேன், இல்லைன்னா தலையை வெட்டி இருப்பேன். ஆனா குருகுலத்தில் நாளைய தினத்தில் ஒரு மகன் தவறு செய்தான் என்பதற்காக ஒரு சிறிய தகப்பன் அவன் தலையை வெட்டினான் என்று வரலாறு பேசக்கூடாது. இந்த கையில என் வில்லு இருந்தாதானே நாளைய மகாபாரத யுத்தத்தில் என்னை யுத்தம் செய்ய வைக்கும். அதனால இந்த வில்லை ஒடித்து விடுகிறேன். ஒடிச்சிட்டார். எதுக்கு பகவான் கிருஷ்ணர் விதுரர் வீட்டுக்கு விருந்துக்கு போனார் தெரியுதா? இதுக்கு தான். ஏன்னா இவன் எப்படியும் இப்படி பேசுவான்னு அவருக்கு தெரியும். பேசினா ஒடிச்சிடலான்னு. அதில் ஒரே ஒரு முக்கிய விஷயம் என்னன்னு கேட்டால், 2 அர்த்தம். அதில் அர்ஜுனன் கையில் இருப்பது பாசுபதம், அது சிவாஸ்திரம். இந்த விதுராழ்வார் கையில் இருப்பது விஷ்ணு தனுசு என்று சொல்லக்கூடிய விஷ்ணுவனுடைய அஸ்திரம். இப்போ விஷ்ணு அவதாரம் பூமியிலே இருக்கு, பக்கத்தில் இருக்கிறதுனால சார்ஜ் சீக்கிரமா ஏறிடும். எதுக்கு? விஷ்ணு தனுசுக்கு. சிவபெருமான் கைலாயத்தில் இருக்கிறார், அர்ஜுன பெருமான் பூமியில் இருக்கிறார். சார்ஜ் ஏறுறதுக்கு லேட் ஆகும். இன்னொன்று, சிவ தனுசுக்கு தோல்வி கிடையாது, விஷ்ணு தனுசுவுக்கும் தோல்வி கிடையாது. இரண்டும் உண்டுமே. ஆனால் உலக போர் வந்துடும். உலகத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதனால என்ன பண்ணார்? தன்னுடைய தனுசுவை தானே போய் அவர் கையாலேயே ஒடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விதுரர் வீட்டுக்கு விருந்துக்கு போனார். ஒரே கல்லுல 3 மாங்காய். 1 4 கையால சாப்பிட்ட காட்சியை விதுரருக்கு கொடுத்தார். விதுரர் வீட்டில் விருந்து உண்டார். அதனாலதான் எல்லாரும் அந்த இடத்துக்கு போய் விருந்து சாப்பிட்டாங்க. அது வரைக்கும் விதுரர் வீட்டுக்கு யாருமே விருந்துக்கு போனது கிடையாது. இன்னொன்று, பச்சை பழம் என்று சொல்லக்கூடிய பக்திக்கு, விதுராழ்வாருடைய மனைவியினுடைய பக்திக்கு பச்சை பழத்தை உலகத்துக்கு கொடுத்தார். அது வரைக்கும் பச்சை பழம் கிடையாது.
விதுரர் வீட்டுக்கு என்னைக்கு விருந்துக்கு போனாரோ அன்னையிலிருந்து தான் பச்சை பழம் என்கின்ற ஒன்று வந்தது. ஏன்னா தோல் பச்சையா இருந்தது, பழம் பழுக்கலை. அந்த அம்மா என்ன சொன்னா, தோல் பச்சையாவே இருக்கட்டும், பழம் பழுத்து இருக்கட்டும், என் பக்தி நிஜமானால்னா. பகவான் பார்த்தார், தோலையே நான் பழமாக்கி காட்டுறேன்னு தான். ஏன்? உன் பக்திக்கு. அன்பு மட்டும்தான் இறைவன் எதிர்பார்க்கிறார், மற்றது எதுவும் இல்லை. பொன்னையோ பொருளையோ ஆடையோ ஆடம்பரத்தையோ அதெல்லாம் கிடையாது. எதை எதிர்பார்க்கிறார்? அன்பு. என்ன? ஒன்னே ஒன்று, சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 30 செகண்ட் போதும் ஒரு கடவுளை வணங்குவதற்கு. எத்தனை செகண்ட்? 3 மணி நேரம் பூஜை செய்யன்னு எந்த கடவுளும் சொல்லலை. எவ்வளவு நேரம் போதும்? 30 செகண்ட். இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை கொடுத்த இறைவா, அரிது அரிது மானடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறக்க வைத்திருக்கக்கூடிய இறைவா, உனக்கு நன்றி. தினமும் நன்றி சொல்லணும் கடவுளுக்கு. மற்றதெல்லாம் அவரே கொடுத்துருவார். நமக்கு என்ன வேணும்னு யாருக்கு தெரியும்? வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டும் மயன்மார் கரியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டியாது நீ அருள் செய்தாய், யாதும் அதுவே வேண்டின் நல்லால், வேண்டும் பரிசு உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பமன்றோ. இறைவனுடைய கருணையினாலே உடனே சொல்ல அடுத்த வினாடி பார்த்தார், வில்லை முறித்தார். இப்ப என்ன பார்த்தார்? விதுராழ்வாருக்கு காட்சி கொடுத்தார், 4 கையில சாப்பிட்ற காட்சி. விதுரர் வீட்டுக்கு விருந்துக்கு போனார், 4 கையால பாயசம் சாப்பிட்டார். விதுரருடைய மனைவிக்கு ஆசீர்வாதம் பண்ணார், பச்சை பழத்தை உலகத்துக்கு கொடுத்தார். இப்ப விதுரருடைய வில்லையும் ஒடித்து விட்டார். இப்ப இத்தனையும் ஒரே நேரத்தில் பண்ணி இருக்கிறார். பண்ணி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தார், விதுரர் சொன்னார், இந்த வில்லை ஒடிச்சிட்டு வந்துட்டார். வந்த உடனே பார்த்தார், வில்லு கையில இல்லை. பகவான் கேட்கிறார், விதுரரே எங்கு கையில வில்லை காணவில்லை? ஒடித்து விட்டேன் கிருஷ்ணா. ஏன் ஒடித்தாய்? அது ஒன்றுமில்லை கிருஷ்ணா, அதை பற்றி ஒன்றும் கேட்க வேண்டாமே. ஏன் ஏதோ வருத்தமாக இருப்பது போல தெரிகிறதே கிருஷ்ணா. தாயையும் தண்ணியையும் என்ன பண்ணக்கூடாது? பழிக்க கூடாது. என் தாயை அவன் பழித்து விட்டான் கிருஷ்ணா. என்ன சொன்னான்? அதை எப்படி என் வாயால் சொல்லுவேன்? இல்லை, என்னே சொன்னான், உங்களை அடைத்து விருந்து கொடுத்ததற்கு நல்ல குலத்தில் பிறந்திருந்தால் பரவாயில்லை, நீ தாசி குலத்தில் பிறந்தாய் என்று என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற என் தாயை இழித்து பேசிவிட்டான். அதனால் நானும் மகாபாரத யுத்தத்தின் பொழுது வில் எடுக்க மாட்டேன், இது இருந்தால் என்னை யுத்தம் செய்ய தூண்டுமே என்று அதை ஒடித்து எறிந்து விட்டேன். நீங்கள் இருந்தாலும் இப்படி செய்திருக்க கூடாது விதுரரே. இல்லை கிருஷ்ணா, அவனும் அப்படி பேசி இருக்க கூடாது. சரி, என்னால் தான் இதெல்லாம் நடந்தது. இல்லை கிருஷ்ணா, அவன் எப்பொழுதுமே என்னை எதிர்த்து பேசிக்கொண்டே இருக்கின்றான். அது இன்றைய தினத்தில் கொஞ்சம் அதிகமாகிவிட்டது, அவ்வளவுதான். உங்களால் ஒன்றுமில்லை கிருஷ்ணா. சரி என்று சொல்லி முடிச்சிட்டார். முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அங்கிருந்து பகவான் பார்க்கிறார். அப்பதான் கண்டிக்கிறார். கண்டிச்சு முடிச்சு அடுத்த வினாடி விதுரர்கிட்ட வில்ல முறிச்சதை எல்லாம் பேசி முடிச்சிட்டார். முடிச்சதுக்கு அப்புறம் நேரா குந்தி அம்மையார் மாளிகைக்கு போகிறார் பகவான். போனவர் கேட்கிறார், அத்தை வணக்கம். வணக்கம் கிருஷ்ணா, நேத்தைக்கே வந்தேன்னு கேள்விப்பட்டேன், இன்னைக்கு தான் இந்த அத்தையை பார்க்கணும்னு தோணுச்சா? இல்லை அத்தை, நான் ஒரு வேற வேலையா வந்தேன். என்ன வேலை? 12 ஆண்டு கால வனவாசம், 1 ஆண்டு காலம் அந்நியாதவாசம் கடித்து வந்தால் நாடு தருவதாக துரியோதனன் சொல்லி இருந்தான். கொடுத்தானா? இல்லை அத்தை. கொடுக்கவே இல்லையா? இல்லை அத்தை. தருமன் என்ன சொன்னான்? 5 ஊராவது கேட்க சொன்னான். 5 ஊர் கேட்டியா? கேட்டேன் அத்தை. அதை கொடுத்தானா? இல்லை இல்லை, அதையும் தர மறுத்து விட்டான். அதையும் தர மறுத்து விட்டானா? அதற்கப்புறமும் கேட்டேன் அத்தை. என்ன கேட்டாய்? 5 வீடு கொடு என்று கேட்டேன் அத்தை. அதையும் அவன் தர மறுத்து விட்டான் அத்தை. 5 வீடு கூடவா என் பிள்ளைகளுக்கு தர மறுத்து விட்டான்? ஆமத்தை. அப்ப என்னதான் சொன்னான்? இருக்கும் இடமும் இப்புவியில் நாடு கொடேன் என்று சொல்லிவிட்டான் அத்தை. நிஜமாகவா சொல்லுகிறாய்? சத்தியமாக சொல்லுகிறேன் அத்தை, இருக்கும் இடமும் இப்புவியில் நாடு கொடேன் என்று சொல்லிவிட்டான். கிருஷ்ணா, அப்படியானால் என்ன நடக்கும்? மகாபாரத யுத்தம் நடக்க இருக்கின்றது அத்தை.
கிருஷ்ணா, அப்படியானால் என் பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஆபத்து வரும் அல்லவா? அதை நான் எப்படி அத்தை சொல்ல முடியும்? அத்தை, நான் இப்பொழுது வந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? இல்லை, நான் ஏதோ ஒன்று கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டாய் அத்தை? சிறு வயதில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஒரு சிலதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதப்பா. இல்லை, தூர்வாச மகரிஷி இடத்தில் தொண்டு செய்தீர்கள் அல்லவா? ஆமா. 5 மந்திரம் சொல்லி கொடுத்தார்கள் அல்லவா? ஆமா. 4 மந்திரம் தான் இருக்கின்றது பிள்ளைகள், இன்னொரு மந்திரம் இருக்கும் அல்லவா? இல்லை இல்லை, 5 மந்திரம். யமதர்மராஜா மந்திரம், வாயுதேவனுடைய மந்திரம், இந்திரனுடைய மந்திரம், அஸ்வினி தேவர்களுடைய மந்திரம். அத்தை, சூரியனுடைய மந்திரம் இருக்கும் அல்லவா? இல்லை இல்லை, இந்த 5 மந்திரம் தான் சொல்லி கொடுத்தார். அத்தை, நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டாய்? இல்லை, இரவு நேரத்தில் பௌர்ணமி நிலவை பார்த்து சூரியன் வருவானா என்று சோதித்து சூரியனுடைய மந்திரத்தை சொல்லி கவச குண்டலத்தோடு ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையை நீங்கள் ஆற்றில் விட்டதாக அல்லவா நான் கேள்விப்பட்டேன். கிருஷ்ணா, இது உன் அப்பனுக்கும் தெரியாதே, உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். உண்மையா இல்லையா? உண்மைதான், உண்மைதான். அத்தை, அந்த பிள்ளையை மீண்டும் பார்த்திருக்கிறீர்களா? இல்லை கிருஷ்ணா, தினமும் நானும் அந்த கடவுளிடத்தில் அதைத்தான் பிரார்த்திக்கிறேன். எப்படியும் என் பிராணன் போவதற்குள் ஒரு நாளாவது அவனை பார்த்து விட மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, தாய்க்கு தலை பிள்ளை அல்லவா? சாவதற்குள் முன்னாடி தருமனிடத்தில் சொல்லி, நீ மூத்தவன் இல்லை, அவன்தான் மூத்தவன், அவன் எனக்கு கொல்லி போட வேண்டும் என்று அவனிடத்தில் சொல்லலாம் என்று இருக்கின்றேன். அதற்குள் நீ ஏன் நினைவுபடுத்தி விட்டாய்? அத்தை, இன்றையோட அந்த கவலை முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் கிருஷ்ணா, என் பிள்ளை எங்கிருக்கின்றான் என்று தங்களுக்கு தெரியுமா? தெரியும் தெரியும். நீங்களும் தினமும் அவனை பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். நானா தினமுமா அவனையா பார்த்து கொண்டிருக்கின்றேனா? எங்க இருக்கின்றான்? எப்படி இருக்கின்றான்? அழகாக இருக்கின்றானா? நன்றாக வளர்ந்திருக்கின்றானா? அது மட்டும் இல்லை, அவனுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா? மனைவி இருக்கிறாளா? பிள்ளைகள்? அத்தை அத்தை அத்தை, ஏன் இவ்வளவு கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போகிறீர்கள்? மூச்சை சற்று விட்டுக்கொள்ளுங்கள். மூச்சு நின்றுவிட போகிறது. இல்லையடா, ரொம்ப நாள் கழித்து அவனை பற்றி நீ பேசினாயா? எங்கிருக்கின்றான், எப்படி இருக்கிறான் என்று ஒருமே தெரியாதா? அதனால் ஆர்வத்தில் அப்படி பேசிவிட்டேன். அத்தை, அவன் வேறு யாரும் அல்ல, அதிரதனுடைய தேரோட்டியனுடைய வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடிய கர்ணன் தான் தாங்கள் பெற்ற மூத்த பிள்ளை. காதல் நின் புதல்வன் தன்னை கண்ணிலாரசன் பொற்றார் சோதன் வந்து எடுத்துக் கொண்டு சுதனன வளர்த்த காலை ஆதவன் இவனை யாரும் கண்ணன் என்று அழைக்க என்றான். தாதையும் விசும்பல் சொன்ன நாமமே தக்கது என்றான். இறைவனுடைய கருணையினால இப்போ குந்தி அம்மையார் சொல்றாங்க, கிருஷ்ணா, இதை நேற்றைக்கே சொல்லி இருக்கலாமே. ஏன் அத்தை? நேற்றைக்கே சொல்லி இருந்தா என் பிள்ளையை என் பக்கம் நான் அழைத்திருப்பேன் அல்லவா? அத்தை, இப்பவும் ஒன்றும் கெட்டு போகவில்லை. பெத்த தாய் போய் அழைத்தால் பிள்ளை வரமாட்டேன் என்றா சொல்ல போகிறான்? வருவானா? வருவான் என்று நினைக்கிறேன். நீங்கள் கூப்பிடும் விதத்தில் கூப்பிட்டால் கண்டிப்பாக வருவான். கிருஷ்ணா, அப்படியா? நான் இப்போவே போய் அழைக்கட்டுமா? அந்த அம்மா அப்படி புறப்படலான்னு சொல்லும் பொழுது பகவான் சொல்றார், அத்தை, அழைத்து பாருங்கள், வந்தா பாருங்கள், வரவில்லையானால், இந்த இல்லையானால் போட்ட உடனே அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் போய் கூப்பிட்டா அவன் வரப்போறதில்லை. நீ சொல், என்ன கேட்க வேண்டும் என்று சொல். அத்தை, நாகாசுரம் என்று ஒன்றை வைத்திருக்கிறான். ஒரு முறைக்கு மேல் மறுமுறை அர்ஜுனன் மீது விட வேண்டாம் என்று ஒரு வரத்தையும், இன்னொன்று அர்ஜுனனை தவிர மற்ற 4 பேரை கொல்ல மாட்டேன் என்கின்ற வரத்தையும் வாங்கி வாருங்கள். கிருஷ்ணா, அப்படியானால் இந்த பிள்ளை கர்ணனுக்கு அதை நான் எப்படி அத்தை சொல்ல முடியும்? கவர்மெண்ட் நாணயத்திற்கும் கள்ள நாணயத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறதல்ல அத்தை? அத்தை, கவர்மெண்ட் நாணயம் சந்தையில் விலை போகும் அப்பா,
கள்ள நாணயம் விலை போகாது. நீ என்ன சொல்ல வருகிறாய்? கல்யாணம் ஆனதற்கு பிறகு பெற்ற பிள்ளைகள் தான் அத்தை கவர்மெண்ட் நாணயம். கல்யாணம் ஆவதற்கு முன்னதாகவே கன்னியாக இருக்கின்ற பொழுதே பெற்ற பிள்ளை செல்லாத நாணயம். அதை நான் எப்படி சொல்லுவது? 6லும் சாவு 100லும் சாவு. 100லும் சாவு. 6லையும் சாவு இருக்கு ஒன்று, 100லையும் சாவு ஒன்று இருக்கு. ஒன்று இல்லை, 100ம் சாவு இருக்கு. எது? துரியோதனாதியர்கள் 100 பேர், இவர்கள் 6 பேர். 6லையும் சாவு 100லும் சாவு. 100லும் சாவு. அதை தான் சொன்னார். இன்னைக்கு அதை பழமொழிய 6லையும் சாவும் 100லையும் சாவுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி குந்தி வருத்தப்படுகிறார். அப்படி வருத்தப்பட்ட அடுத்த வினாடி குந்தியை தேற்றுகிறார் பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர். இரவு என்று சொல்லக்கூடியது சந்திரோதயம் என்கின்றது வருகிறது. சபா மண்டபம் என்று சொல்லக்கூடிய, அதாவது துரியோதனன் எல்லாம் சேர்த்து ஒரு கூட்டு முயற்சி பண்றாங்க. திருதராசர் சொல்றான், வந்த கிருஷ்ணன் என்ன சொன்னான்? நான் நாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்பா. அப்படியா? இப்போ தனியா வந்துகிறான் கிருஷ்ணன். அவனை எப்படியாவது இப்பவே கொன்னுட்டீங்கன்னா ஒரு அப்பன் சொல்லி கொடுக்குறான். என்னன்னு? பிள்ளைங்களுக்கு யாரை கொல்ல சொல்லி? இறைவனை. யாரை கொல்ல சொல்லி? இறைவனை. யார் சொல்லுவது? தந்தை. எப்பேற்பட்ட தந்தை இல்லை உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு அப்பனை பார்க்கவே முடியாது. அவன் சொல்றான், பகவான் தனியா, கிருஷ்ணன் தனியா வந்துகிறான். பாண்டவர்கள் அங்க இருக்கிறாங்க, கிருஷ்ணன் இங்க இருக்கிறான். இப்போ வந்த கிருஷ்ணனை கொன்றுவிட்டால் பாண்டவர்கள் பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி ஆகி விடுவார்கள். அவர்களால ஒரு செயலும் ஆற்ற முடியாது. அதனால அவனை கொன்று விடுங்கள். அங்க 100ல் ஒரே ஒருத்தன் இருந்தான், விகர்ணன். அவன் சொன்னான், நீ தந்தையா? பிள்ளைகள் தவறு செய்தால் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய 4 பேர் திருத்த வேண்டும். அதில் 2வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு தந்தை சொல்லக்கூடியவரா நீங்கள்? அப்பா, நீங்கள் சொல்லுவது தவறு. அது மட்டும் இல்லை, மாதரை தூதரை கொல்லக்கூடியவர்களுக்கு 7 பிறப்பும் நரகம் வரும். அதிலும் இவர் தூதுவர் மட்டுமல்ல, காக்கும் கடவுள் பகவான் எம்பெருமான் கிருஷ்ணன். அவனை கொன்றீர்களே, ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது நரகத்தில் கூட இடம் கிடைக்காது. நான் சொல்லுகிறேன். செவடங்காதல சங்கூதன மாதிரி அவங்களுக்கு யாருக்குமே என்ன தோணலை, எதுவும் தோணலை. அதற்கு பிறகு பார்த்தாங்க, இரவோடு இரவாக என்ன பண்ணிட்டாங்க? கிட்டத்தட்ட 47 லட்சம் பேர் நிக்க வச்சாங்க. எங்க? நிலவரை சுரங்க பாதை வெட்டி அதுக்கு மேலே இது மாதிரி ஒரு பொய்யான மூங்கில் ஆசனம் அமைத்தார்கள். என்ன ஆசனம்? மூங்கில் ஆசனம். அந்த மூங்கில் ஆசனத்தை அமைத்து அதில் மல்லர் பப்பரவர் என்று சொல்லக்கூடிய வில் வீரர் பல்படை வல்லோர் என்று சொல்லக்கூடிய 10 மடங்கு அதில் வைத்தார்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் அரக்கர்கள் 1 லட்சம் பேர் ஒருத்தங்க, பப்பரவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க 2 லட்சம் பேர், வில் வீரர்கள் என்று சொல்லக்கூடியவங்க 4 லட்சம் பேர், பல்படை வல்லர் என்பது 40 லட்சம் பேர். மொத்தம் 47 லட்சம் பேரை நிக்க வச்சாங்க பூமிக்கு அடியில. எவ்வளவு? ஒரே ஒரு பகவானை கொல்லுவதற்கு துரியோதன என்ன வச்சான்? 47 லட்சம் பேரை நிக்க வச்சிருக்கிறான். பொய்யான ஒரு ஆசனத்தை செய்யும்படி ஒரு ஆச்சாரி இடத்தில் 1 கோடி ரூபாய் கொடுத்தான். நல்ல சேர் பண்ணி கொடுக்கறதுக்கு கொடுத்தா பரவாயில்ல. கிருஷ்ணன் உட்கார்ந்த உடனே இந்த சேர் முறிஞ்சி உள்ள போகணும், அது மாதிரி ஒரு ஆசனம் பண்ணும். இல்லைன்னா உன்னை முறிச்சிருவேன். நல்ல ஆசனம் பண்ணுன்னு சொன்னா பரவாயில்ல, ஆசனம் முறிஞ்சி விழுற மாதிரி ஒரு எதை பண்ணணும்? சேர் பண்ணணும்னு சொன்னாங்க. சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், அவர் பண்ணி கொடுத்தார். பொழுது விடுகிறது. பொழுது விடிந்த உடனே அங்கே பகவானாக இருக்கக்கூடியவர் காலை கடன் என்று சொல்லக்கூடியதை எல்லாம் முடிச்சிட்டு பகவான் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது அப்பதான் துரியோதனன் அழைத்தான் என்று வந்து சொல்லும் பொழுது பகவான் பார்த்தார், வரார். பகவானோட எப்பவுமே ஒரு படை வரும். எல்லாரையும் நிறுத்திட்டாங்க, பகவானை மட்டும் உள்ள விட்டாங்க. துரியோதனர் உங்களை மட்டும்தான் வர சொன்னார்னா சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், ஓ அப்படியா, சரி. சாத்தகி பார்த்தார், அண்ணன் கிருஷ்ணா நானும் வரேன். இல்லை இல்லை ஒன்றும் பரவாயில்ல, என்ன அவன் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அவன்
என்னை ஒன்றும் பண்ண போறது கிடையாது, நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னார்.